வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் கேமில் ரேங்க் மேட்ச் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது ரேங்க் மேட்ச் எப்படி ப்ளே பண்ணலாம், எப்படி விளையாடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் கிவே ஃப்ரீ டைமண்டு எல்லாமே விடலான்னு இருக்கேன். அதாவது நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சுன்னா ஒரு 10 பேருக்கு டைமண்டு இலவசமாக கொடுக்கலான்னு, அப்புறம் ஒரு எலைட் பாஸு ஃப்ரீயாக கொடுக்கலான்ட்டு. அதாவது அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரேங்க் மேட்ச்சில் என்ன பண்ணுறது, எப்படிலாம் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அங்கே ஒருத்தன் ஓடனா அவனை போயிட்டு தாக்கலாம். நம்மளால் கிரேனேட் இருக்குது, ஒரு M4A1 கன் ஒன்று இருக்குது. வாங்க அவன் கிரேனேட் வச்சு தாக்கலான்னு பார்க்குறேன். நம்மளோட டீம்மேட்ஸ் ஓடிட்டு இருக்காரு. சரி, அவர் பக்கத்துலேயே போவோம், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கிரேனேட் இங்கே போட்டால் நம்மளும் காலி, நம்மளோட டீம்மேட்ஸும் காலி. அதுக்கு முன்னாடி நம்மளோட டீம்மேட்ஸ் அவனை போட்டாங்க. சரி, அவனை கையிலேயாச்சு குத்துவோம். பின்னாடி ஒருத்தன் நம்மளை போடுறானே. சரி, கிரேனேட் இப்போ விடுவோம், வாங்க பார்க்கலாம். கிரேனேட் விடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆள் ஃபஸ்ட்டே தாக்கிட்டு இருக்காரு. சரி, அப்படியே பார்ப்போம். யாராவது எனிமி வந்தாங்கன்னா கிரேனேட் வச்சு தாக்குவோம். அப்படி கிரேனேட்டுக்கு யூஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது கன்று மாற்றிப்போம். அது வரைக்கும் கிரேனேட் வச்சே தாக்குவோம். அப்படியே ஓடிட்டுருக்கேன். ஏதாவது திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுப்போம். ஃபஸ்ட் லெவல் ஹெல்மெட் இருக்குது. இங்கே வேறு எதுவும் திங்ஸ் கிடையாது. சரி, அப்படியே கீழே போவோம். வேறு ஏதாவது இருந்தால் எடுப்போம். சரி, நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் தாண்டணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு. அதாவது 500 சப்ஸ்கிரைபர் தாண்டிச்சுன்னா ஒரு 10 பேருக்கு ஃப்ரீ டைமண்டு, அதாவது ஃப்ரீயாக டைமண்டு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் விடலான்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் வீடியோ நான் போடுவேன். 500 சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு வரட்டும். அதாவது பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ஒரு வீடியோவில் கூட 500 சப்ஸ்கிரைபர் வந்துடலாம் அப்படி நான் சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட்டு வீடியோவில் கூட 10 பேருக்கு இலவசமாக டைமண்ட் கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் மணியை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி, பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோவை. நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட டீம்மேட்ஸு 3 பேர் தான் இருக்காங்க. அதாவது ஸ்குவாடு மேட்ச் போட்டது. இது ஒருத்தர் ஆள் இல்லை, அதனால் 3 பேர் மேட்ச் போட்டிருக்கோம். 3 பேர் தான் இருக்கோம். 3 பேர் எப்படிலாம் தாக்குறோம் அப்படின்னு பாருங்கள். அதாவது பயங்கரமாக போகும் மேட்ச்சு. எப்படிலாம் தாக்குறேன் அப்படின்ட்டு அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கிரேனேட் வேணாம், நம்மளுக்கு புல்லட் மட்டும் வச்சுப்போம். கிரேனேட் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஏர்ட்ராப்பில் இருந்தால் எடுத்துப்போம். அது வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். M4A1 இருக்குது. நம்மளோட டீம்மேட்ஸ் 2 பேர் அங்கே போய்ட்டுருக்காங்க. எவனோ ஒருத்தன் தாக்குறான். ஐயோ, ஒருத்தன் நம்மளோட டீம்மேட்ஸ் நாக் டவுன் ஆகிட்டார். சரி, அவரை போய் காப்பாற்றுவோம். நம்ம காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அவன் போட்டு தைக்கிட்டா. இதோ இருக்கான், போடுறா அப்பா அப்படியே நாக் டவுன் ஆன நம்பர். சரி, இன்னொருத்தர் இருக்கான் போல இருக்குது. சரி, நம்மளோட டீம்மேட்ஸ் ஓடுறாரு. சரி, அவனை போயிட்டு தாக்குவோம். அதோ எகிரி குதிச்சு ஓடினான். இப்போ போட்டு தாக்கடா. எங்கடா எகிற ஷட் மிஸ் பண்ணிட்டேன். நம்மளோட டீம்மேட்ஸை போட்டு தாக்கிட்டாரு. சரி, விடுங்க, நம்ம போய்ட்டு மெடிக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப லோவாக இருக்குது. நம்ம ஷூட் பண்ணவே காலி ஆகிட்டான். சரி, மெடிக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு வேறு யாராவது வராங்களான்னு பார்ப்போம். வந்தாங்கன்னா அவனுங்களை போட்டு தாக்கிடுவோம். ஐயோ, மிஸ் பண்ணிட்டுமே. ஒருத்தன் ஏடுறான். நம்ம போட்டதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீம்மேட்ஸை முந்திக்கிறாருப்பா. ஒருத்தன் ஜிப்லைனில் போயிருக்கான். சரி, அவனை பார்த்துப்போம். க்ளோவெல்லாம் இருக்குது, மெடிக்கெட்லாம் இருக்குது, எல்லாமே எடுத்தாச்சு. வாங்க, இப்போ நம்மளுக்கு மெடிக்கெட் லோவாக தான் இருக்குது. அதனால் மெடிக்கெட் யூஸ் பண்ணிக்கிட்டு வருவோம். நம்மளோட டீம்மேட்ஸை பயங்கரமாக போட்டுறாரு. இங்கேயே 5 பேருக்கு மேலே போட்டிருப்பாரு போல இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம தான் போடாத இருக்கோம். சரி, வெயிட் பண்ணி தாக்குவோம். இருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம பொறுமையாக. சரி, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். சரி, வேறு எங்கேயாச்சும் யாராவது எனிமி வருவாங்கன்னு பார்க்குறேன். யாரும் வரலை. சரி, மெடிக்கெட் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் கிளம்புவோம். நம்மளோட டீம்மேட்ஸ் என்னன்னு தெரில, அடிக்கிறாரு. ஏதாவது தேவையானு தெரில. சரி, க்ளோவால் ஒன்று போடுவோம். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அமைதியாகிட்டார். சரி, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நிறைய பேர் கில் பண்ணியிருக்காரு. வேறு ஆக்ஷன் பண்ணுவோமா? சரி, வாங்க ஆக்ஷன் பண்ணலாம். போட்டு தாக்குவோமா? இருங்க, 4x ஜூமிங் கிடச்சிருச்சு. 4x ஜூமிங் வச்சாச்சு. தெர்மோஸ்கோப்பு கீழே போட்டேன். வேறு ஏதாவது கேட்குறாரு போல இருக்குது. என்ன கேட்குறாருன்னு தெரியல. SMGமோ ஸோ சேட். SMG புல்லட் போடுவோம். எடுத்துக்கினாரு. வாங்க இப்போ ஆக்ஷன் பண்ணுவோம். அவர் ஆக்ஷன் பண்ணுறாரு. நம்மளாண்ட இல்லாத ஆக்ஷனாக நம்ம போடுவோம். போடுறா ரோஜாவை குட்ரா.
சூப்பர். ஹாய் சொல்கிறாரு. நம்ம ரோஜா பூ கொடுப்போம், வாங்கிக்கிறாரான்னு பார்ப்போம். வாங்க புஷ் பண்ணுவோம். பலகனமாக போகுது மேட்ச்சு. சரி பார்ப்போம் வாங்க. வேறு யாராவது வராங்களான்னு பார்ப்போம். அங்கே ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு. சரி அவனை போடுவோம். சார் எகிரி ஓடணும். அப்படியே ஹெட்ஷாட் காலி ஆகிட்டான். ஆள் க்ளோவில் யூஸ் பண்ணிட்டு ஒளிவோம். நம்மளோட டீம்மேட்ஸ் வேகமாக ஓடுறாரு, என்னன்னு தெரியல. சரி நம்ம அது வரைக்கும் போட்டுட்டு இருப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து கட் பண்ணிட்டு போடுறேன், கவலைப்படாதீங்க. க்ளோவில் யூஸ் பண்ணிட்டான். நம்மளும் க்ளோவை யூஸ் பண்ண போல இருக்குது. ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கான். நம்மள தான் போடுறான்ப்பா. அது ஒன்றுமே பண்ண முடியல. நம்மளுடைய டீம்மேட்ஸ் எப்படி தான் அங்கே போனாருன்னே தெரியல. உயிர் போகாத நம்மளால் முடியலையப்பா. எல்லாம் நம்மளை போடுறான் பாருங்கள். எப்படியெல்லாம் போடுறானுங்க பாரு. ஒன்றுமே முடியலை நம்மளால். அப்படியோ உயிர் காலியாகிடுமான்னு தெரியல. அப்படியோ காலியாகலை. இந்த நோட்டிஃபிகேஷனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால். சரி மெடிக்கிட்டு போடுவோம். போன் ஃபயர் வேறு ஆக்டிவேட் ஆச்சு. போன் ஃபயர் போட்டாச்சு. மெடிக்கிட் வேறு ஒன்று தான் இருக்குது. சரி போன் ஃபயரே ஏறட்டும். ஏறினோடனே போட்டு தாக்குவோம். நம்மளோட டீம்மேட்ஸே போட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளோட டீம்மேட்ஸே போட்டு இருக்கிறான். அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான். எப்படி தான் ஒரு ஸ்குவாடை போட்டானே தெரியலையப்போ. பயங்கரமாக விளையாடுறான். அவனை வச்சு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். எஸ்எம்ஜிஎம்மாக இருக்குது, ஏஆர்எம்மாக இருக்குது. ஒரு ஷர்ட் க்ளோவில் அவர் எடுத்துட்டார். சரி மேலே போயிட்டு பார்ப்போம் எவனாச்சும் இருக்கிறானான்ட்டு. எவனுமே கிடையாது. அட்ரா அவரே போட்டுக்கிறாரு. சரி காரில் போவோம். இது மேலே ஒருத்தன் இருக்கான். சரி அவனை போயிட்டு எப்படி தாக்குறதுன்னு பாருங்கள். பயங்கரமாக தாக்கிடலாம் வாங்க. ஸோ இங்கே ஒருத்தன் இருக்கான். போடுறா அப்பா அப்படியே நாக் டவுன் வேணாம். உள்ளே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கே ஜுரமா. போடுறா அவனை. போடுறா. ஐயோ அப்பா அப்படியோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 17 உயிர் தான்ப்பா இருக்குது எனக்கு. சரி போடுவோம். மெடிக்கிட் யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். போடுறா. போட்டாச்சு மெடிக்கிட்டு. இவனாண்ட என்ன இருக்குது? ட்ரீட்மெண்ட் கன்று இருக்குது. சரி எல்லாமே எடுத்தாச்சு. நம்மளோட டீம்மேட்ஸ் ஓடுறாரு. அங்கே யாரோ போடுறாரு. அதனால் நம்ம ஓடுவோம். அவருக்கு வேறு ஃபாஸ்ட்டாக உயிர் போகுது, மெடிக்கிட் போகுது. சரி என்னென்ன நடக்குதுன்னு போயிட்டு பார்ப்போம். டாப் பிளேயர் போல் இருக்குது அங்கே இருக்கிறது. எல்லாம் ப்ரோ பிளேயரானு என்னன்னு தெரியல. நம்மளே பயங்கரமாக போடுறானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். போடுறா நாக் டவுன் ஆகிட்டான். இன்னொருத்தனை நாக் டவுன் பண்ணிட்டா பயங்கரமாக போய்டும் மேட்ச்சு. ஷர்ட் நம்மளுடைய உயிர் காலி பண்ணிட்டானுங்க. இருங்க போட்டு தாக்கடா. மெடிக்கிட் யூஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. நம்மளோட டீம்மேட்ஸ் ஓடுறாரு. இன்னும் 11 பேர் இருக்கானுங்க. எப்படியாச்சும் போட்டுருவான். 3 பேர் போட்டிருக்கோம் இது வரைக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த 11 பேரை நம்மளே போடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. நம்மளோட டீம்மேட்ஸு கிரேனேட் தூக்கி அடிக்கிறாரு. ஸோ சார் இங்கே ஒருத்தன் ரூம் இருந்து ஒருத்தன் அடிக்கிறான். சரி அவனை போட்டுருவான் ஃபஸ்ட்டு. ஷர்ட் அவன் உட்காந்துட்டானேப்பா. இன்னொருத்தன் வந்துட்டான். அவனை போடுவோம். அவனை போட்டாச்சு. நம்மளுடைய டீம்மேட்ஸ் நாக் டவுன் ஆகிட்டாரு. அவருக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணியாச்சு. வாங்க இப்போ போய்ட்டு அவனை தாக்குவோம். உள்ளே ஒருத்தன் உட்காந்துட்டு தான் இருக்கான் போல இருக்குது. அவனை தாக்கலாம். ஃபஸ்ட்டு இவனை தாக்கிட்டு சாவடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா உயிர் கொடுத்துட்றானுங்கப்பா. எத்தனை முறை நானும் நாக் டவுன் பண்ணுவேன். பார்த்தா அவனுங்களை ஷூட் பண்ணவே முடியல. இங்கே ஒருத்தன் ஓடுறான். சுசேட் எங்கே தான் ஓடுறான்னு தெரியல. ஓடு எங்கே போயிட்டான்னு தெரியலையே. சுசேட் எங்கே போனான்னு தெரியலையாப்பா. மிஸ் பண்ணிட்டோமே. இங்கேயும் கிடையாது ஆள். எங்கே தான் போயிட்டான்னு தெரியல. சரி ஓடுவோம். ஜோன் வேறு வருது. எப்படி இருந்தாலும் பின்னாடி தான் வருவான். அப்போ போயிட்டு தாக்குவோம். ஓடிக்கிட்டே இருப்பான். ஆளே கிடையாதுப்பா. எங்கே இருக்கான்? அதை ஓடியாரன். போடுறா. இங்கெல்லாம் ஜூமிங் போட்டால் எப்பட்றா அது? போடுறா. MP40 போடுறா. சூசைட் குளோவல் யூஸ் பண்ணுறானே. போடுறா. இப்போ போடுறா. அவனை சுற்றி குளோவல் யூஸ் பண்ணிட்டான்பா. கிரேனேட் வச்சு தூக்கி தாழ்லுவோம். வாங்க கிரேனேட் எடுப்போம். போடுறா உள்ள. சூசைட் டக்குன்னு விழுந்துச்சு. வெளியே போயிடுச்சா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் காலி ஆகிடுவான். நம்மளோடைய மாமி விழுந்துச்சு. காலி ஆகிட்டான் ஆள். சரி போவோம். வாங்க. இன்னும் 5 பேர் இருக்கானுங்க. அதில் நம்ம 2 பேர், அங்கே 2 பேர் இருக்கானுங்க. சரி போடுவோம் அவனுங்களை. வாங்க நம்மளோட டீம்மேட்ஸ் போட்டு தாக்கிட்டுறாருப்பா. எத்தனை கில் தான் பண்ணுவாருன்னு தெரில. பார்ப்போம். நம்ம நாக் டவுன் ஆகிட்டோம். நம்மளோட டீம்மேட்ஸ் போட்டு தாக்கிட்டாரு. புயோ
+35 பாடியும்